பசங்க வந்து சீக்கிரமே வளர்றாங்க. அது நமக்கே தெரிய மாட்டேங்குது. யாராவது வந்து பார்த்து, இந்த அளவு ஹைட்டா இருக்காங்க, வளர்ந்துருக்காங்கன்னு சொன்னா தான் நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு பாருங்க, அது டக்கு டக்குன்னு காலங்கள் ஃபாஸ்ட்டா ஓடிருது. தம்பிக்கு வந்து இப்போ தான் பிறந்த மாரி இருக்கு. அதுங்குள்ள 1, 2, 3, 4th கிளாஸ் போறாரு. அவருக்கு வந்து பர்த்டே வருது. அதுக்காக வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் நாங்க கடைக்கு போயிருந்தோம். ஆனா வந்து கேர்ள்ஸுக்கு அழகழகா இருக்கு. பாய்ஸுக்கு ஒண்ணு ஒண்ணா பார்க்குறோம். ஒண்ணு ஒண்ணு சைஸ் சரியா இருக்கு, டிசைன் சரியில்ல. அப்புறம் வந்துட்டு நமக்கு காட்டனா பிடிச்சிருக்கு. ஆனா வந்து ஃபிட்டிங்கா இல்ல. எங்க பாப்பாவும், என் ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஜீன்ஸில் வந்து பேண்ட்டு கிடச்சிருச்சு. தம்பிக்கு எடுக்கிறக்கும்போது அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அவங்க கேட்ட அந்த நேவி ப்ளூ ஜீன்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் தம்பிக்கு வந்துட்டு அவனுக்கு ஏற்ற ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த கடைக்கு போனாலுமே நம்மளோட கேர்ள்ஸோட ஒரே மைண்டு ஃபுல்லாக சாரியில் தான் கவனமாக இருக்கும். சாரி எடுக்கிற ஐடியா இல்லை, சும்மா ஒருலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பொண்ணு வா வீட்டுக்கு போகலான்னு சொன்னா. சும்மா ஓரலாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஃபர் 1+1 எந்த சாரி வேணால் எடுத்துக்கலாமா? 799ஓ 699ஓ சரியாக பார்க்கல. இதெல்லாம் காட்டன் சாரி நல்லாயிருக்கு பாருங்களேன். என்னை பொறுத்தளவு சாரியை பொறுத்தளவு இந்த ரெட் கலர் சாரி பார்த்திங்களா, 1000 அந்த புட்டான்னு சொல்லுவாங்களே அந்த சாரி. 1000 ரூபாய்க்கு மேலே சாரி எடுக்கிறது வந்து அவங்கவுங்க ஒப்பீனியன். பிடிச்சா எடுத்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவு வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். எங்கள் பாப்பா அந்த ஓணத்துக்கு கட்டின சாரீ மாதிரி இருந்துச்சு. இது வந்து 599 நினைக்கிறேன். அழகாக இருந்துச்சுங்க. ப்ளவுஸு, சாரீ, அப்புறம் அந்த இடுப்பில் கட்டுவோம்ல அந்த ஒட்டியானம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து சாரீ நான் எப்பயுமே 1000 ரூபாய்க்குள்ளே தான் எடுப்பேன். மேக்ஸிமம் 500 ரூபாய்க்குள்ளே தான் எடுப்பேன். எப்போயாவது எங்கள் அம்மா சொன்னால் தான் 1000 ரூபாய்க்கு மேலே எடுப்பேன். எங்கள் அம்மா தான் திட்டுவாங்க. இப்போ வந்து இந்த டிஷ்யூ சாரீ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த சாரீலாம் பார்த்திங்கன்னா 1+1 தான். ஆனால் 1029 நினைக்கிறேன், 1000க்கு மேலே. ஆனால் இதெல்லாம் இப்போ யார் கட்டுறா? கச்ச 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 கச்சன்னு இருக்கும் இல்லைங்க? ஆனால் கட்டுறவங்க கட்டுறாங்க, எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க இல்லையா? ஆனால் எனக்கெலாம் இந்த சுத்தம் பிடிக்காதுங்க இந்த சாரியெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வெளியில் பொம்மைங்களாம் நிப்பாட்டியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளவுஸு தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னே தெரில. அது என்னமோ ஃபெஸ்டிவலும் இல்லை, ஆனால் கூட்டமாக இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு மளிகை ஜாமான், ஃப்ரூட்ஸு, அப்புறம் வெஜிடபிள் கொஞ்சம் வாங்கலான்னு நினச்சிட்டு அங்கேயும் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி கடைங்களுக்கு போனோம்னு வைங்களேன், முக்கால்வாசி பசங்களுக்கு என்ன வாங்கலாம், நெல்லிக்காய் வாங்கணுன்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே தான் நான் நெல்லிக்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் ஒருத்தவங்களுக்கு போடணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக அவள் கிஃப்டெல்லாம் பார்த்துருந்தா. அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா, கொலுசு நல்லா தாங்க இருந்துச்சு. திடீர்னு கொலுசு வேறு அது வந்துருச்சு. எப்படி தான் வந்துச்சுன்னு தெரில. வெள்ளியே கட் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் கொலுசு எடுத்தோன்னு வைங்களேன் 3, 4 இயர்ஸ் வரலையும் நல்லாயிருக்கும். இப்போலாம் 1, 2 இயர்ஸ்லேயே கட் ஆயிடுது. என்ன மாடலோ என்ன இதுன்னு தெரில. அதை எடுத்து பார்த்தோம். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாலாம் வந்து அந்த பழைய கொலுசை போட்டுட்டு மேற்கொண்டு ஒரு 500 அவள்கிட்ட அந்த கொலுசுக்கே அது சரியாக போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2000, 3000 மேலே கொடுக்குற மாதிரி இருக்குது. என்ன விலை ரேட்டோ! தங்கம் தான் ஒரு பக்கம் கிடுகிடுன்னு ஏறுதுன்னு பார்த்தா வெள்ளியும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கிராம் வந்து 60, 70ல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 136க்கு வந்துருச்சு. என்னத்த சொல்கிறது. இந்த கப்பல் அழகாக இருக்குல்ல, சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு சில திங்ஸ்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் பையன் தான் கொலுசு அழகாக இருக்குமா உனக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னதான் இருந்தாலும் அந்த அம்மா பையன்றம்போது சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் சொல்லவே முடியாது. என் பையன் இந்த கொலுசு அழகாக இருக்குன்னா, என் பொண்ணுமே சொன்னாங்க. பட் இருந்தாலும் என் பையன் ஓவர் பாசமாக இருக்கான். என்னன்னே தெரில. அவனுக்காக ட்ரெஸ் எடுக்க போயிட்டு பாருங்கள், ஒன்று எடுக்க போனோம்னா எங்கெங்கே போயிட்டு வரோம். இதுதான் நம்ம புத்தி.